Hi friends, welcome back to Mama Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ நானும் பேபி மாவும் கப்பலாக போய் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பேபி மாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்ல, ரோஸ் கொடுக்கணும்ல, ரோஸு அந்த ரோஸு கொடுப்போம். திஸ் இஸ் தட் ரோஸ். இது வந்து சாதா ரோஸ் இல்லை, ஒரிஜினல் ரோஸும் கிடையாது, டூப்ளிகேட் ரோஸ் தான். இந்த ரோஸ் உள்ள என்ன இருக்கும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படி நான் என்ன கிஃப்ட் கொடுக்குறேன், பேபிமா எனக்கு கிஃப்ட் கொடுத்தே தீரணும்னு சொல்லி ஒத்த காலில் ஜம்கி அடிக்குது, ஓகேங்களா? அதனால பேபிமா என்ன கொடுக்குதுன்றது இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாமா ஒத்த ரோஸா, இது என்னம்மா? இது என்னம்மா நீ தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் கிடையாது, இதை பிரிக்கலாம் முடியாது. இது இஸ் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் தான் தெரியுது, நீ தலைகீழ திருப்புற இல்ல. டான் 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 டான். இதுதான் கிஃப்ட், ஓகேங்களா? இந்த கிஃப்ட் அப்படியே போட்டு விட்டுலாமா பேபிமாக? நம்ம எதை வாங்கினது நம்மளுக்கு யூஸோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுவை வாங்கினது ரொம்ப யூஸ். என்னப்பா இது இந்த வேறல காட்டுற, வேற ஏதாவது வேறல காட்டுற, அதுலதான் இடம் காலி பண்ணி வச்சிருக்கேன். ஓ அதுதான் பெரிய கரெக்டா, ஓ இடம் காலி பண்ணி வச்சிருக்குது. அதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைஸுக்கு வந்து கரெக்டா எடுத்து வந்திருக்கேன். ஓகே ஓகே, இன்னைக்கு வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் வெளில கிளம்பிட்டோம். ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவுட்டிங் போகணும்ல, அதுல ஒண்ணுதான் இது. எப்பயுமே வந்து உங்க ஃபேமிலி லவ் பண்ணுங்க, உங்க ஒய்ஃபை லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க கிட்ஸை லவ் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை லவ் பண்ணணும், ஒய்ஃபை லவ் பண்ணணும், எல்லாரையும் லவ் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெளில இருக்கிறவங்களையும் லவ் பண்ணணும். அதுக்குன்னு வந்து நான் இருக்கிற எல்லார்கிட்டையும் லவ் ஸ்ப்ரெட் பண்றேன்ட்டு தெல்லவாரிதனமா சுத்தக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் லவ். இது வந்து அன்பு, ஓகேங்களா? அப்பா அன்பு, பொண்டாட்டி அன்பு எல்லாம் சேர்ந்து கலந்து அன்பு தான். அந்த மாதிரி லவ் தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறோம். மற்றபடி தப்பான லவ் யாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ண சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விதமான இந்த மாதிரி நம்ம செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டாதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் பீஸ் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், அப்புறம் சண்டைகள் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து நடக்கும். அதுக்காக வேண்டியதான் இது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வெட்டி செலவு, வீண் செலவுன்னு கூட நீங்க யோசிப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்க லைஃபை பொறுத்து இல்ல, அதெல்லாம் வீண் செலவு, வெட்டி செலவு, நீங்க காசு இருக்கு நீங்க ஊர் சுத்துறீங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட்ல நம்ம எப்படி வேணாலும் நம்ம லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஓகேவா? இல்ல நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு எந்த கமெண்ட்ஸும் யாருக்கும் எந்த கமெண்ட்ஸும் வேணாம். பி ஹாப்பியா வந்து ஒவ்வொரு டேவும் வந்து வேலண்டைன்ஸ் டே தான் செலிப்ரேட் பண்ணணும் இல்ல, ஒவ்வொரு டேவும் நமக்கு உண்டான டே தான். எல்லா டேவும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும், ஓகேவா? ஓகே, விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, மார்னிங்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏன்னா டயட்லாம் அவ்வளோ கிடையாது. எழுந்துச்சு பிள்ளைங்களாம் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஸோ டைரெக்டாக மீன் சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ஹெவியாக பசி எடுக்குது. அதனால் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் வேறு ஏதாச்சும் நான்வெஜ் வச்சுட்டு இதை வச்சாலும் நான் இந்த உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் பாட்டிகள் செய்யும் எப்போ பார்த்தாலும். அப்போலாம் அம்மா வசக்கிருத்திய அப்படின்னா செய்வாங்க. ஸோ அப்போ நான் இவகிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு மட்டன் இது கேட்டிருக்கேன். பேபிமாக்கு அந்த லெவலுக்கு வராது. இங்கே அதே மாதிரி தான் வந்துருக்குது. ஸோ ஜாலியாக சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஒயிட் ரைஸ் மீல்ஸ், மட்டன் குழம்பு, சாம்பார், ரசம், தயிர், மோர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். எப்போ பார்த்தாலும் பிரியாணி சாப்பிட்டு காண்டா இருக்குது. அதனால தான் இப்போ அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துச்சுப்பா. எடுத்து அப்படியே எடு, அப்படியே அப்படியே எடு. என்னது இது? நல்லி ஃப்ரை மட்டன் குழம்பு தேவையில்லாமல் சொல்லிட்டணும்னு தோணுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம். மட்டன் குழம்பு, கோலா உருண்டை, மட்டன் நல்லி, சாம்பார், தயிர், மோர், கூட்டு, பொரியல், ரசம், எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே கிரிக்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எதுவும் நல்ல படம் இல்லை. எல்லாம் சாப்பிட்டோன்னே அப்படியே கிருன்னு கிரிக்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான், என்னடா படம் ஓடுது அப்படின்னு பார்த்தா நான் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி எந்த படமும் இல்லை. சரி ஓகே, நான் பேபிமா வந்து எப்பயுமே நான் தான் கூப்பிடுவேன், சினிமாவுக்கு போகலாம், இந்த படத்துக்கு நீ வரியா வரலையா, நீ வரலைன்னா நான் போயினே இருப்பேன்ட்டு ஒரு சில படத்துக்கெலாம் விட்டு நான் போயிருக்கிறேன். இன்றைக்கி அவளே வந்து சினிமாவுக்கு போகலாம் நேற்றுலன்னு சொல்லிட்டு இருந்தாளா. ஏன்டா நீ எதுக்கு பின்னால் வந்து நின்றுட்டு ஆரம்பிச்சுனுங்கிறாங்கண்ணா, போகலான்னு சொல்லிட்டு இருந்தாளா. சரி நம்ம எதுக்கு இப்போ மூட் அவுட் பண்ணுவானே வேணான்னு சொல்லிட்டு
அப்படின்னு நானே வேண்டா வெறுப்பாக தான் உட்காந்துருந்தேன். கட்சியில் அதுவே வந்து தூக்கமாக இருக்குல்ல கிறக்கமாக இருக்குல்லன்னு சாப்பிட்டோன்னு சொல்லிச்சு. சரிப்பா வேணாம்ப்பா அந்த படத்துக்கு எதுக்குப்பா காசை வேஸ்ட் பண்ணின்னு வாப்பா வீட்டுக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபைட், ஒரு லவ் சீன், அடிதடி, நல்ல சாங்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு குடும்ப ரீதியான படங்கள் என்னதான் நல்லா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். சூப்பராக இருக்குதாம்மா குடும்பஸ்தன், நல்ல காமெடியாக இருக்குதாம்மா எல்லாரும் சொன்னாங்க. 2K கிட்ஸே சொல்லிச்சு, என் பையன் கூட சொன்னான் செம்மையாக இருக்குது போய் பாருங்கன்னு நான் நேற்று. ஆனால் வந்து அம்மா உனக்கு பிடிக்கும் அவருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டான். அவனே சொல்லிட்டான், ஒரு கொக்கி போட்டுட்டான் அவருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. பிகாஸ் நான் யூத்து ரொம்ப யூத்து ஓகேங்களா, அதனால எனக்கு பிடிக்காதுன்னு அவனே சொல்லிட்டானா. அதே டபுள் மைண்ட்லேயே இருந்தேன். சாப்பிட்டு வெளில வந்தோன்னா ஒரே தூக்கமாக இருக்குதுல்ல அப்படின்ச்சு. வேணாப்பா படத்துக்கு போவானாப்பா வாப்பா வீட்டில் போய் தூங்குப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போயின்னுக்கிறேன். This is Lovers Day celebration, Valentine's Day celebration. So ஈவினிங்கா போய்க்கலாம். சாயந்தரம் வைப்பேன் உனக்கு கடை. நீ எனக்கு கடை நீ வைக்க கூடாதுப்பா. நான் உனக்கு கடை வைக்க மாட்டேன்ப்பா. நீ தான் எனக்கு கடை கூட்டிட்டு போய் வாங்கி தரணும், புரியுதா? நீயா கெடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? ஆக்சுவலி இப்போ பயங்கர டைட், ஓப்பனாக சொல்லணும்னா செம்ம டைட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி வேண்டாம், அந்த 10,000 கூட நம்ம எதுக்கு வீணடிப்பானே அப்படின்ட்டு நான் அப்படி தான் வளர்ந்தேன். ஓகேங்களா, நான் அந்த மாதிரி என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் வளர்க்கல. அதனால நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அப்படி தான் வளர்ந்தேன்றதுனால எனக்கு நான் வேணாம் அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் கோவம் வருது, வாங்கணும்டா நம்மளும் அப்படின்ட்டு வாங்குவேன். சரி இப்போ முதல்ல போகலாம். ஈவினிங்காக போய் பாப்பா எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குவேன், நான் வாங்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூங்கி எழுந்துச்சாச்சு. மணி நல்லா தூங்கியாச்சு, மணி 6:45 ஆகுது. ஆமாம், பட் நாங்கள் 5:30க்கெலாம் எழுந்துச்சிட்டோம். எழுந்துச்சிட்டு இப்போ கிளம்பி பேபிமா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகுதுன்னு தெரில. நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், அது கிடச்சா நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, ஸ்மால் பட்ஜெட் வெரி வெரி லிட்டில் ஸ்மால் பட்ஜெட்டில் அந்த பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ எதில் போகிறோம்? பைக்கில் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், காரில் போகல. ஏன்னா கார் வந்து சியோனா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பைக்லேயே போய்க்கலாம் அப்படின்னு பார்த்த நாளே. ஆமாம், அது கேடிஎம்க்கு வெயிட் பண்ணேன் நான். ஏற மாட்டேங்குது வேற, ஏனி போட்டு ஏறிக்க வேண்டியது தானே. முடியாது. கேடிஎம் வெயிட் பண்ணா அவரு மொரட்டு சிங்கிள் குரூப்போட சேர்ந்து காலேஜ் உள்ளே விளையாட்டுனாமா. காலேஜ் உள்ள விளையாடுறதுக்கு 1000 ரூபா பணம் வாங்கின்னு வர கேட்குது. கேட்டால் நான் வெளில போனாலும் போவேன் அப்படின்து. சரி ஒரு வழியாக அவன் அங்கே விளையாடுனுறான். பாப்பா வந்தோன்னே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு. பாப்பா வந்ததே லேட் தானே பாவம், அவள் ரெஸ்ட் எடுக்கிறான். நாங்கள் 2 பேர் பைக்கில் மட்டும் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். என்ன கிடச்சிச்சு நைக்கு ஃபர்ஸ்ட் ஷாப்பே கிடச்சிச்சு. ஓகே, சரி. 2 மாடல் சூஸ் பண்ணியிருக்கல? ஆமாம், 2 டைப்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏர் ஒன்று இது ஒன்றுன்ட்டு. ஸோ எது பர்ஃபெக்டாக இருக்குது எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் என்ன ஒன்று, ஜாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஜாக்கிங்கும் போகிறது இல்லை, வாக்கிங்கும் போகிறது இல்லை. ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டால் ஹைட் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டு நமக்கு ஹைட்டு மெயின். இதுவே ஸ்னீக்கர் டைப் தான். இது வந்து எப்பயுமே ரெகுலராக போடுறது, இது கம்ஃபர்ட் கேஷுவல் வேர் மாதிரி. கரெக்டாக போடலாம், இது போட முடியாது. ஆனால் அந்த பையன் காலேஜுக்கே போட்டு போகுது இல்லை? காலேஜுக்கு என்ன போட்டு ஜீன் தானே போட்டு, பிளாக் தான் போட்டு போகுது, ஜீன் தான் போட்டு இங்கே போகிற இங்கே வா. ரெண்டு காலில் சாக்ஸ் போட்டு ஒரு காலுக்கு மட்டும் ஷூ கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஷூ எடுப்பாங்க. ஓகேவா? பிடிச்சிதான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி போட்டு இது இல்லை, எனக்கு அவ்வளோவா இந்த மாதிரி பிடிக்காது. எனக்கு வந்து பூட் டைப்பு அது இதெல்லாம் தான் பிடிக்கும். பட் ஓகே, இது நைக்கன்றதுனால வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ஹாப்பி. ஏன்னா உங்ககிட்டயும் இல்லை இந்த கலர், மௌலிக்கிட்டேயும் இல்லை இந்த கலர். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரைட்டாகவும் தெரியுது. அந்த பிளாக் வித் ரெட் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது. அதுதான். ஸோ அதனால் ஐ டோன்ட் லைக் தட். ஸோ பெட்டர் ப்ளூவே ஓகே அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே. என்னப்பா நீ தான் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்ட்டு அதை வீடியோ எடுக்கணுமா? இது பேபிமாவோட கிஃப்ட் எனக்கு. பேசு, என்னை பற்றி 4 விதமாக நல்ல விதமாக பேசு. ஒன்று பற்றியா என்ன பேசுறது? ஓகே, நம்ம நல்ல விதமாகவே பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வாங்குகிற ஐடியாவே இல்லை, நீ கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபிமா வாங்கி கொடுத்துருக்குது. அவர் நல்ல குட், சூப்பர். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போச்சேப்பா, அதுக்கு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ வரைக்கும் வாங்கவும் இல்லை. பர்த்டே யாரு என் பர்த்டேவா? இல்லையே, தெரில, எதுக்குன்னே தெரில. எதுக்கோ ஒன்றுத்துக்கு நீ வாங்கிக்கோ ஆனிவர்சரிக்கு வாங்கிக்கோன்னு சொல்லணும். நான் போய் நின்னா எதுவுமே பதிலே சொல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். என்னன்னா நீ வாங்கிக்கோ, ஏன்னா நீ காசாக கேட்ட. ஆமாம், நான் என்ன சொன்னேன், என் இஷ்டத்துக்கு நான் வாங்கிக்கிறேன், கேஷாக கொடுன்னா கொடுக்க மாட்டேன்னு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். பேபிமாவோட ட்ரிக்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ வாங்கிக்கோ சொல்லிட்டு பேபிமா வந்து அவங்க கவுண்டரில் நின்றுக்குது. இது ஆஃபரில் இருந்தது, சரி எடுத்துக்கலான்னு எடுத்துன்னு இருக்கேன். அப்பா நீ ஆஃபருக்கு பிறந்தவப்பா நீன்னு. இல்லைப்பா, ஆஃபரில் இருந்தால் கம்பல்சரி வாங்கி ஆகணும். இல்லை, வீட்டுக்கு போடுறதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுறல, அதெல்லாம் பழசாயிடுச்சு, அதெல்லாம் மாற்றலான்னு. சரி ஓகே, எனக்கு நீ வாங்கி கொடுத்த நைக்கா, அதனால் நீயே வாங்கிக்கோ அப்படின்ட்டேன் நான். இப்போ இந்த லேடிஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். ஆல் லேடிஸ் லைக் திஸ் ஒன்லி. பெட்டு அப்படியே ஃபுல் பேக்காக வச்சுன்னுக்கிறது நீ ஒருத்தி தான்ப்பா. இல்லைப்பா, துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போனேன், எடுத்து வைக்கல, இப்போ எடுத்து வைக்கணும். எப்பயுமே ஃபுல் பேக்கில் வச்சுக்கிற பேர் பெட்டை. போகும்போது மடிச்சு வச்சுட்டு போனேன், இப்போ வந்து நான் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு எங்கே போயிட்டோம், வந்துட்டு இந்த ஷூ வாங்கிட்டு வந்துட்டோம், ஓகேவா? நைக்கி இவர் அவன் பிளாக்ல வச்சிருக்கான், இவர் வந்து ப்ளூல வச்சிருக்காரா. பட் இந்த கலர்ல 2 பேத்துக்கிட்டயுமே இல்ல, அதனாலதான் இந்த ஷூ எடுத்து கொடுத்தேன். இது என்னோட கிஃப்ட். இது ஆக்சுவலா வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கே எடுத்து கொடுத்துருக்கணும். நீ காசா கேட்டதுனால நான் கொடுக்க மாட்டேன்ட்ட. நீ காசா வாங்கி செலவு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பொருளா வாங்கி கொடுத்தாதான் இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், இருந்ததுனாலதான் பொருளா வாங்கி கொடுத்தேன், ஓகேவா? அதனாலதான் கூட்டின்னு போய் நீ விடாப்பிடியா கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு கொசுருக்கு நீ உனக்கு வாங்கிக்கினேன். இது வந்து என்னன்னா, சரி 300 rupees தான் போட்டுருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி போடுற மாதிரி இருக்கா, அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வேணாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அதனால தான் சரி வீட்டில் போடுறதுக்கு குர்த்தி வாங்கணும், சும்மா நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் ரெகுலராக போடுறதுக்கு. இன்னும் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறோம். ஃபங்க்ஷன் மூடெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் மூட் ஓவர். இல்லை, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நார்மல் மூட் ஆன் பண்ணியாச்சு, ஓகேவா? அதனால தான் இந்த நார்மல் மூடுக்காக தான் இந்த 3 குர்த்தி வாங்கினேன், ஓகேவா? எல்லாரும் சொல்லுங்கப்பா, அந்த ஃபங்க்ஷன் மூட 6 மாசமா போயின்னு 1 வருஷமா கிடையாது. பட் ஆனால் அது அங்கே எங்கேன்னு சுற்றின்னு ஓடாது. ஆனால் 1 இயராக நம்ம பர்ச்சேஸ் அது இதுன்னு சுற்றின்னு தானே இருந்தோம். 1 இயரால இல்லை, ஒரு 6 மந்த்தா. நீயே போதுமே எப்பா வாயில பேசுறதுக்கு. ஏப்ரல் 13 முன்னாடிலேருந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்து தானே கணக்கு நம்மளுக்கு. என்கேஜ்மெண்ட் வந்து பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஓவர், ஓகேவா? எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் வைப் தான் இருக்குது. பட் இனி ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காத்துன்னு தான் இருக்குது. அது பட் இப்போ ரிவீல் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் லேட்டராக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். இந்த சர்ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கேன், அது என்னங்கிறது எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் கரெக்டாக கமெண்ட். எனக்கே தெரியலப்பா, தெரியலையா? அப்போ விட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறோம். இந்த விளாக் முடிச்சுருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.